எல்லாருமே செல்லக்குட்டிங்களா விளையாடிருப்பீங்க. உங்களுக்காக புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஜிமின் மாஃபியா சைக்கோ எபிசோட் தான். எபிசோட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போகலாம். ஜிமின் வந்து ஒரு மாஃபியா கிங்கு. ஓல்டான பர்சன், சைக்கத்தனமாக கோவப்படுவான். ஜிமினோட கேரக்டர். உங்கள் கேரக்டர் பற்றி சொன்னால் ஸ்ருதி. நீங்கள் ரொம்ப அமைதியான பர்சன். யாரை பார்த்தாலும் பயப்படுவீங்க. காலேஜ் போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, இப்படி தான் இருப்பீங்க. ஓகேடா, இன்ட்ரோ போதும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. வேறையா இல்லை, நம்ம ஜிமின் தான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். பாடிகாரை திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கான் பயங்கரமாக. ஒரு வேலை உருப்படியாக கொடுத்தா ஒழுங்காகவே பண்ண மாட்டிங்களா? ஒரு பொண்ணை கடத்த சொன்னதுக்கு வேற எந்த பொண்ணை போய் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் மைத்துக்கு நீங்களாம் இருக்கிறீங்க. சூடு 4 வேலை போடுறேன்ல, திங்கிறீங்கள 4 வேலைக்கும். பாஸ் என்ன பாஸ் இப்படி திட்டீங்க பாஸ்? ஜிமின் பாஸ் வாயை மூடிடுறா. டேய் வாயை மூடிடு. வராதது ஒன்று எடுத்து போட்டு தள்ளிட போகிறேன். உங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கேன் பார்த்தியா? என் தலை எழுத்து. ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான் ஜிமின்னு. அவங்க பாடிகார்டு பயந்துட்டு வெளியே போயிடுறாங்க, ரூமை விட்டு போயிடுறாங்க. வேலை சொன்னாலும் உருப்படியாகவே பணமாக இருக்காங்க. என்ன மயத்துக்கு தான் இருக்கான் எங்களுக்கு. ஷோ கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கான் ஜிமின்னு. இந்த சைடு நீங்கள் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க உங்களை. ஏய் நில்றி, இந்தா சாப்பிட்டு போடி. இங்கே பாரு, சாப்பிடாம போயிட்டு அங்கே போயிட்டு மயக்கம் போட்டு விழுவ போறியா? அம்மா ப்ளீஸ்மா, காலேஜ் டைம் ஆச்சுமா, ப்ளீஸ்மா என் செல்லல. நான் அங்கே போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன். லேட்டாச்சு, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஓகே டேய் இர்றி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட நீ காது கேட்காம நீ வாட்டி போயிடுறீங்க. சரி, நம்ம ஜிமான் வந்து செம்ம இரிட்டேட்டாக கோவமாக இருக்கான். ஒரு பக்கம் ஃபோன் வேறு அடிக்குது ஜிமினுக்கு. இன்னும் காண்டாது எவன்டாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணி பேசுகிறான். ஜிமனா? ஆமாம் ஜிமன் தான். என்ன வேணும் உனக்கு இப்போது? ஜிமன், உன்கிட்ட ஒரு டீல் பேசணும். கொஞ்சம் காஃபி ஷாப் வரைக்கும் வர முடியுமா? என்னது டீல் பேசணுமா? என்ன டீல் பேசணும்? ஜிமின் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். உங்கள் ப்ரொஃபஸர் போட்டு திட்டுறாரு. திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போய் உட்காடுறீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரொஃபஸர் திட்டிக்கிட்டே இருக்கான். திரும்ப பிடிச்சாங்க சொல்லிட்டு நீங்கள் கழுவி மனசுக்குள்ளேயே ஊற்றிக்கிறீங்க. நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காரு, நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஆகிட்டு ஸ்டெப்பில் வந்து நடந்து வரான் ஜிமின்னு. உடனே வந்து ஜிமின் வந்து பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்ட், சொல்லுங்கள் பாஸ். நான் கொஞ்சம் வேலையாக போகிறேன் வெளியே. ஒரு டீல் பண்ணி பேச போகிறேன். டீல் பண்ணி பேசி முடிச்சுட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள். மூடிக்கிட்டு இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மிரட்டி விட்றான், திட்டி விட்றான். பாடிகார்டும் ஓகே பாஸ், நான் எதுனாலும் கால் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து கிளம்பி போயிடுறான் காரில். அவ்வளோ போய் ரீச் ஆகிடுறான். அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஜிமின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். பார்த்துட்றான் ஜிமின் காஃபி ஷாப்பில் இருக்கிறதா பார்த்துட்டு ஜிமினை கூப்பிட்றான். ஜிமன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஜிமினும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ஸ்டைலாக உட்காந்துருக்கான் கால் மேலே போட்டு. என்ன விஷயமா என்னை கூப்பிட்டேன் கால் பண்ணி? அது ஒன்றும் இல்லை ஜிமன், நான் வந்துட்டு ஒரு டீல் பேசணும். என்ன டீல்? பேர் என்ன? என் பேர் கெமிஷி. ஓ, ஐம் பா ஜிமன். ஓகே, இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டேன்னா நான் உனக்கு எவ்வளோ வேணால் மணி செட்டில் பண்ணுறேன். என்ன வேலை முடிக்கணும் சொல்லு. ஒரு பொண்ணை கடத்தணும். நான் சொல்கிற பொண்ணை. என்ன பொண்ணை கடத்தணுமா? ஆனால் நீயே ஒரு மாஃபியா தானே. அப்புறம் என்ன? நானே ஒரு மாஃபியா தான், எனக்கு தெரியும். ஆனால் என் உருப்பாடாங்க நீ இருக்காங்களே என் பாடிகார்டு, அவங்க ஒன்றுத்துக்குள்ள ஆய்க்கே இல்லை. இதுவே செய்ய மாட்டாங்க. அதுதான் உன்கிட்ட பொறுப்பாக ஒப்படைக்கிறேன். நீ செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜிமா. இவ்வளோ சொல்கிறனால சரி ஓகே பண்ணுறேன். ஃபோட்டோ டீட்டெயில் ஏதாவது இருக்கா? இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கிம்ஷி வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். ஜிமினுக்கு பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறான். ஜிமன், இந்த பொண்ணை நீ டார்ச்சர் பண்ணுவியோ கொல்லுவியோ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் இவன் உயிரோட மட்டும் இருக்கவே கூடாது. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதானே? நீ சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன்.
நிமிஷி, இன்னொரு விஷயம் நல்லா கேள்விப்பட்டுக்கோ. கேஷ் மட்டும் கரெக்ட் டயத்துக்கு நீ கொடுக்கல, மவனே தோலை உரிச்சு தொங்க விட்டு நாயை விட்டு ஓட விட்டு கடிக்க வைப்பேன். புரியுதா? நான் ஏமாற்ற மாட்டேன் சின்னி, நம்பு. கண்டிப்பாக கேஷை கட்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே, டீல் நான் ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜிம்மன். சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து பேசி முடிச்சுட்டு டீல் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறான். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரேக் டைமு நீங்கள் வந்து கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. செம்ம பசி, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, நல்லா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரேக் டைமு நீங்கள் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. இப்போ கிளாஸும் முடியுது கொஞ்சம் நேரத்தில். கிளாஸ் முடிஞ்சோடனே காலேஜ் முடிஞ்சிடுது. வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டீங்க ரோட்டில், மெயின் ரோட்டில். நான் வந்து காரில் தான் வந்து இருக்கான். அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். டிரைவர் வந்து பைக் மேலே போய் மோதிடுறாரு. நம்ம ஜிம்மனும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு டிரைவர்? சார், அது பைக் மேலே போய் மோதிட்டேன் சார். என்னது, பைக் மேலே மோதிட்டியா? டேய், உனக்கு கண்ணு கொட்டாடா, பார்த்து ஓட்ட வேண்டியதானே? சார், நான் பார்த்து தான் சார் ஓட்டினேன். அவன் தான் ஊடால நிறுத்தி வச்சுருக்கான். நான் என்ன சார் பண்ணுவேன்? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இறங்குறான். காரை விட்டு இறங்கி பார்க்குறான். பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆகுது நம்ம ஜிமினுக்கு. டேய், முன்னாடி கண்ணாடியே சுழிச்சுலாம் உடஞ்சி போய் கிடக்குடா. அவன் வந்து கத்துவான் பேயாட்டம். ஓனர்காரன், பைக் ஓனர்காரன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா ஃபஸ்ட்டு? எனக்கு தெரியும் சார், கண்டிப்பாக எனக்கு இது ஓட்ட தெரியும். ஆனால் இவன் தான் பைக்கை இப்படி ஓரமாக நிறுத்தி வைக்காமல் இப்படி முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கான் சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வருவானே அவன் வர அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனாக கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஜிம்முன்னு. நம்ம ஓனர் வந்துடுறான். வந்தோடனே கத்திக்கிட்டு இருக்கான். எவன்டா என் பைக்கை உடைச்சது? என்னோட லைட்டை வேறு உடச்சி சுள்ளாக உடச்சி போட்டிருக்கானே, எவன்டா அவன் மட்டும் கையில் கடிச்சு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான். ஓனர் பயங்கரமாக கத்திக்கிட்டு கிடக்கான். இங்கே வந்து ஜிம்மில் வந்து பாரு பேயாட்டம் கத்துறான். இரு, நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்புறம் வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு ஜிம்மினை வந்து பேசுகிறான். சார் கத்தாதீங்க சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. சார், எப்படி சார் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? பாருங்கள், முன்னாடி எப்படி உடச்சி போட்டு வச்சுருக்கான். லைட்டு முன்னாடியே இல்லை பாருங்கள், எப்படி சுள்ளாக உடச்சி போயிருக்கு. எவன் கெட்டுவான்? நீங்களா வந்து கெட்டுவீங்க? சார், மைடிய வாய்ஸ், ஓவராக பேசாதீங்க, பார்த்து பேசுங்க. என்னடா பார்த்து பேசணும்? அப்போ நீ தான் இடிச்சியா? சார், ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டான் என்னோட டிரைவர், போதுமா? நீங்கள் இப்படி ஓரமாக நிறுத்தி வைக்காமல் இப்படி முன்னாடி ஏதோ பாஸ் மாதிரி நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ இடிக்காமல் என்ன நொட்டவா செய்வாங்க? டேய், ஆனாண்டா, இடித்ததுக்கு ஒழுங்காக காசை கொடுத்துட்டு போ, ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்குது. பைக்கு ஓனருக்கும் ஜிம்மினுக்கும் செம்மையாக சண்டை நடக்குது. அடிங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி போட்டுறான் ஜிம்மினு. ஓனர் வந்து டேய், என்னையவே அடிச்சிட்டல, இருடா இரு, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஓனரு. டேய், போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். இப்போ என்ன, உன் பைக்கை சரி பண்ணும் அவ்வளோதானே? இந்த கேஷை வச்சு சரி பண்ணிக்கோ, என்ன வழி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டுட்டு பணத்தை மூஞ்சிலே வீசி விட்டுட்டு போயிடுறான் ஜிம்முன்னு. டேய், வண்டி ஏடுறா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் பிடிச்சி திட்டி விட்டுறான். இவரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது நீங்கள் வந்து அப்படியே மெயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக டயர்டாக படுத்துருக்கீங்க. நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருக்கீங்க. நம்ம ஜிம்மினை வந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான். கரை விட்டு இறங்கிட்டு சோஃபாவில் டென்ஷனாக போய் உட்காந்துருக்கான். இங்கே பாடியாருக்கெல்லாம் அள்ளு விடுது. கார் கூட உருப்படி ஓட்ட தெரியாதாடா? டேய், இதெல்லாம் எதுக்குலாம் இருக்கா மயிறு? இனிமே கார் ஓட்டுற வேலை வச்சுக்கிட்டா அவனை சாவடிச்சிடும். உனக்கு நீ ஏதாவது பண்ணுவேன்னு என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், அதெல்லாம் நான் வந்து டீல் பண்ணி பேசணுமா? எனக்கு தான் வேலை மயிரா, சாவடிச்சிடும். என்ன நீ கதை போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் ஜிமின் வந்து. இங்கே அள்ளு விடுது பாடி கற்றுக்கலாம். தாடி இந்தா கத்துறானே சைக்கோ மாதிரி எப்படி சொல்லிட்டு அள்ளு விடுது பாடி கற்றுக்கலாம். பாடிக்காரை பார்த்து முறைக்கிறான் ஜிமின் வந்து. ஜிமின் முறைச்சானா இங்கே அள்ளு விடுது. பாடிகாரி வந்து மனசுக்குள்ளே
நம்மள எதுக்குடா இப்போ பார்த்து முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு மைண்ட் வைஸ்லாம் விட்றாங்க. ஜீவனையும் கேஷ் பண்ணிட்டான். என்ன மைண்ட் வைஸா அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவ்வளோதான். நம்ம பாடிகார்டு தூக்கி வாரி போடுது. அட பாவி எப்படிரா மைண்ட் வைஸை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியே நிற்கிறான் பயத்தில். போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஜிமின் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். நல்ல தூக்கம், பயங்கரமான தூக்கம். ஐயையோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலயே, ஐயையோ அம்மா வேறு கத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு வேகமாக ரூம் விட்டு வெளியே ஓடி வரீங்க. உங்கள் அம்மா கரண்டி வச்சு நிற்கிறாங்க. அவ்வளோதான். ஐயையோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரீங்க. உங்கள் அம்மா வந்து ஏய் நில்றி, ஏண்டி ஒரு பொட்டை பொண்ணு இப்படி அது இவ்வளோ நேரமாட்டி தூங்குவ? அறிவில்லை? கொஞ்ச நேரம் தூங்குனா ஓகே, அது என்ன இப்போ நாள் முழுக்க தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. நீங்களா ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து நில்றி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி தான் அடிச்சிருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா வலிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து விடுறதாவே இல்லை. வந்து முன்ன அடித்து எனக்கு கை தாண்டி வலிக்குது. நீ இன்னைக்கு தான் திருந்த போறியோ தெரிலடி. உன் லைஃப்பை நினச்சாலும் எனக்கே பக்குன்னு பயமாக இருக்குது. ஐயோ இன்னமும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஜாலியாக ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே நம்ம ஜிமின் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பான். நல்ல தூக்கத்தை போட்டேன்ல. ஐயோபா தலை வலிக்குதுடா. சூடாக ஒரு காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும். பாடிகார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பாடிகாரும் வந்துட்டு என்ன சார் சொல்லுங்கள் பாஸ் சார். சாருன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. ஏன்டா பாஸ்ன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். பாடிகார்டு வந்து ஓகே பாஸ் சொல்லுங்கள். எனக்கு ஒரு காஃபி எடுத்துடுவா போ, தலை வலிக்குது அப்படின்னு நான் சொன்னோன்னே வேகமாக போயிட்டு காஃபி எடுத்து பாஸ் இந்தாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவனும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். ஜிமினும் வாங்கி குடிச்சிட்டு பாடிகார்டு சொல்லுங்கள் பாஸ், எல்லா பாடிகார்டையும் கூப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடிகார்டையும் கூப்பிட்றான். கூப்பிட்டானா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க ஜிமின் முன்னாடி. பாடிகார்டு நல்லா எல்லாருமே கேட்டுக்கோங்க, இது முக்கியமான வேலை. ஒழுங்காக அந்த வேலையை முடிக்கலைன்னா மவனே பாடிகார்டு கூட பார்க்க மாட்டேன், எவனுமே பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? காது கொடுத்து கேளுங்க எல்லாரும். ஓகே பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க. ஜிம்மினும் வந்து சொல்கிறான், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது கிம்ஷின்னு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். அவன் டீல் பற்றி என்கிட்ட பேசியிருந்தான், பொண்ணை கடத்தணும்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். புரியுதா? உங்களை ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்றேன் எல்லாத்துக்கும். புரியுதா? இந்த பொண்ணு ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கா, எங்கே இருக்கான்னு எல்லாம் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். அவளை கடத்தி கூட்டிகிட்டு வந்து நம்ம குடோன்லாம் அடைச்சி வைக்கணும். புரியுதா? விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க பாடிகார்டு. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா, எல்லா டீட்டெயிலும் எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே வேணும். போய் எடுத்துகிட்டு வாங்க அவளோட டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறான். பாடிகார்டும் போயிட்டு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போயிடுறாங்க. டீட்டெயிலு எடுத்துகிட்டு வந்து ஜிமின்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஓகே இங்கே பாருங்கள், இப்போவே இந்த நிமிஷமே போய் தேடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொன்னோன்னே எல்லோரும் போயிடுறாங்க. எல்லாம் தேட போயிடுறாங்க. ஜிமினும் வந்து கிளம்பி போய் தேட போயிடுறான். எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிடுறான். ஜிமினும் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரியல இந்த மயிறு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டில் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து காஃபி கொடுக்குறாங்க. நீங்களே காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு ஹக் பண்ணுறீங்க. என்னம்மா சாப்பிட்டியா, எப்போ வந்து ஸ்கூல்லேருந்து அப்படி சொல்லிட்டு சரிசைலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லாம் சொல்லிடுறீங்க. இப்போ தான்ப்பா வந்தோடனே டயர்டாக இருந்துச்சு தூங்குனேன். கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல் அம்மா எனக்கு கரண்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மா வந்து அடி பாவி அப்பாட்ட போட்டு கொடுக்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாவுளே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சனில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீங்கள் அழுதுட்டு க்யூட்டாக இது பண்ணிடுறீங்க. உங்கள் அப்பா வந்து சரிம்மா வீட்டு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது. செம்ம இரிட்டேட், கோவமாக பயங்கரமாக வருது.
ஓ! இவன் எங்கே தான் இருக்கானே தெரியலையே! ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். பாடிகார்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஜிமின் வந்து பாடிகார்டும் பார்த்துட்டு ஐயோ பாஸு அட்டெண்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டெண்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ பாஸ், டேய் தேடினீங்களா இல்லையா, கிடைச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமின் இப்படி கத்தி பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் பாடி தள்ளி விடுது. பாஸ் பாஸ் இல்லை பாஸ், இன்னும் கிடைக்கல பாஸ், இருங்க பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் கால் பண்ணுறேன் கிடைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக அவளை தேடுங்க, கண்டுபிடிச்சிடு, என் கண்ணு முன்னாடி நிறுத்துறீங்க, மவனை இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஃபோன் ஆகிடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஜிமின் வந்து பாடிகார்டும் அப்பாடா வச்சுட்டான்டா ஃபோனை, எப்பா கொலைக்கார மனசன் இப்படி பேசுகிறான் பாரு, ஐயோ பேசியே சாவடிச்சிருவான், ஐயோ தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பாடிகார்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினும் தேடிக்கிட்டு இருக்கான். சரி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பாட்ட ஜாலியாக பேசிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து அடியே உங்கள் அப்பாட்ட பேசுனதெல்லாம் போதும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் என்னம்மா என்ன வேணும் உனக்கு இப்போது? ஏய் வீட்டில் ஜாமாவே இல்லைடி சமையல் பண்ணுறதுக்கு, நைட்டு சமையல் பண்ணோம்ல எதுவுமே இல்லை, வாங்கிட்டு வரியா? இங்கே பாரு பார்த்து போயிட்டு ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடு சரியா, நான் சொல்கிற இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பேப்பர் ஷீட் கொடுக்குறாங்க. நீங்களும் ஓகேம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு வரேன், பார்த்து போயிட்டு வாம்மா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஓகே போய் படுத்துடுறாங்க ரூமுக்குள்ளே. நீங்கள் வந்து மெயின் ரோடில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஐயோ ஒத்தையில் நடக்க விட்டுட்டாங்களே மம்மி, இப்போ என்ன பண்ணுவேன், அம்மா கூட இல்லை, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் கடையில் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே மெயின் ரோடில் திரும்பவும் நடந்து வர்றீங்க. செம்ம இருட்டாக வேறு இருக்குது, ஒரே ஒரு பல்பு மட்டும் தான் எரியுது. சைடு கார் வர்றதை பார்த்து இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்கும். ஐயோ கார் வருது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக நடந்து போயிட்டீங்க. ஜிமினை வந்து பார்த்துட்டு டேய் டிரைவர் நிறுத்த, கார் ஸ்டாப் பண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான் ஜிமின்னு. நீங்களும் என்ன என்ன வேணும், இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். உங்களுக்கே செம்ம ஷாக்கு, என்னடா நம்ம ஃபோட்டோவை நம்மளுக்கே காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. உன்னதாம்மா கேட்குறேன் சொல்லுமா, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜிமினும் ஓ அப்படியா சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டுறான். நீங்களும் வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிமினு வந்து அப்போ தான் ஃபோனில் இந்த ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுறான், இந்த மூஞ்சியோ அந்த மூஞ்சியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரியும். டக்குன்னு காரை நிறுத்துடா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லுவான். டே டிரைவர் கார் நிறுத்து அப்படின்னு சொல்லணுன்னா டிரைவர் கார் நிறுத்திட்டாரு. ஜிமின் வேகமாக கார் விட்டு இறங்கிட்டு ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றான். நீங்களும் ஐயோ போச்சு கண்டுபிடிச்சிட்டான் போலையே, பார்த்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடுறீங்க. ஜிமினும் வேகமாக துரத்திக்கிட்டே வரான் பின்னாடியே. நில்றி நிற்க போறியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டு வரான். நீங்களும் ஐயோ போச்சு போச்சு, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களால் சுத்தமாக முடியல, மூச்சு வாங்குது. அப்படியே மூச்சு வாங்கி நிற்கிறீங்க. பின்னாடி துரத்திக்கிட்டு தான் வரான் நம்ம ஜிம்மின்னு, பின்னாடியே ஓடி வர சுத்தமாக முடியல, ஓடவே முடியல. சரி ஓகே இது மேலே ஓடனா என்னால் ஓட முடியாது, பேசாமல் ஒழிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. வாயை பொத்திட்டு நிற்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு செம்மையாக அழுகுறீங்க. ஜிமினும் ஓடி வந்துட்டு எங்கே தான் போனா, இங்கே எங்கேயா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். எங்கடி இருக்கா எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லி திறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வாயை பொத்திக்கிட்டு நிற்கிறீங்க. பயத்தில் நிற்கிறீங்க. ஜிமினும் வந்து எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு நீங்கள் வந்து எதையும் மிதிச்சிருந்தீங்க, சவுண்ட் நல்லாவே கேட்டுருது ஜிமினுக்கு. ஜிமின் வந்து கண்டுபிடிச்சிட்றான் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறான். குட்டியை பிடிச்சி தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு வரான். நீங்களாம் விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க. ஏய் வாய மூடு, மயிறு நிற்க சொன்னால் நிற்க மாட்டியோ, தும்முறோ கொழுப்பு என்ன இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வேறு ஷாப்பிங் கடைக்கு எங்கள் அம்மா ஜாமான் வாங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் வந்துருந்தேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கெஞ்சுறீங்க ஜிம்மின்கிட்ட. ஜிம்மினி இறக்கமே காட்டலை, முட்டி பிடிச்சி தடத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜிம்மினுக்கு ரொம்ப கோவம் வருது. வாய் முடுறி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ளாப் பண்ணிடுறான். ஃப்ளாப் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் மயக்க போட்டு
சொல்லிட்டு நனைய விழுந்துடுறீங்க, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி ஷோல்டரில் போட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. அந்த காரில் படுக்க வச்சுட்டு வாயில் டேப்லாம் ஒட்டி விட்டுட்டு கையில் கயிறுலாம் கட்டி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஜிமின் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். டிரைவர் அமைதியாக உட்காந்துருக்காரு, பயத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு அள்ளு விடுது, என்னடா பாஸ் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. வந்து பாடி கார்டு ஃபோன் பண்ணுறான். பாஸு, ஹலோ பாஸ், சொல்லுங்கள் பாஸ். இன்னும் கிடைக்கல பாஸ். டேய் அவள் கிடச்சிட்டாடா மயிருங்களா, நீங்கள் வாங்க குடோனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நேராக அவங்க குடோன் தான் போகிறாங்க. பாடி கார்டு ஜிம்மின்னு வந்துடுறான், குடோனுக்கு ரீச் ஆகிடுறான். விட்டு இறங்கிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறான் பாடி கார்டை ஜிம்மின்னு. அவ்வளோதான், இங்கே பாடி கார்டுக்கு அள்ளு விடுது. ஏய் பாடி கார்டு, இவ்வளோ சேரில் கட்டி போடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன், புரியுதா, போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் சொன்ன அடுத்த நிமிஷமே இப்போ உங்களை கெட்டி போட்டுறாங்க சேரில். பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜிமின் வந்து கிம்ஷி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹலோ, சொல்லு ஜிமன். என்ன ஜிமன், வேலை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், கடத்தி கூட்டிகிட்டு வந்து என் கூட நான் தான் வச்சுருக்கேன், நீ சொல்லிட்டேல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஜிமன், அவள் கதையை முடிக்கணும், புரியுதா? சரி ஓகே, நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்தில் இருந்து தெரிஞ்சிடுறீங்க. நான் எங்கே இருக்கேன்? ஏன் எனக்கு ஒரு மாதிரி பிளர்ராக எல்லாமே தெரியுது, என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன்? ஏய் கேட்குதா நான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். உங்களுக்கு இந்த குரலை கேட்டோன்னா பயமாக இருக்குது, இந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உங்களுக்கு வேர்த்து கொட்டுது, பயப்படுறீங்க. ஜிமின் வந்து ஒன்றும் இல்லை, பாடி தண்ணி கொடுறா அவளுக்கு. எல்லாரும் தண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. ஜிமின்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் யாருன்னே தெரியல, எதுக்கு எனக்கு அடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை வெட்டுறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஜிமின்கிட்ட. ஜிம்மிக்கு இரிட்டேட் ஆகுது. வாய முடுறி மயிறு, குரலை கேட்டோட உங்களுக்கு பயமாயிடுது, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. கடத்த சொல்லின்னு ஒருத்தன் டீல் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கோம், அதனால தான் ஒன்றை நாங்கள் கடத்திருக்கோம், புரியுதா அப்படி சொல்லிட்டு கத்தி சொல்கிறான் ஜிமின்னு. நீங்கள் வந்து என்ன டீல் பற்றி பேசியிருக்கியா? நீ யார்? யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் ஜிமின், போதுமா? ஜிமின்னா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. ஜிமின் வந்து ஐயோ இவ சொன்னாலா கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி செம்மையாக ஸ்லாப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான். நீங்களும் எதுக்கு இப்போ என்ன ஸ்லாப் பண்ணீங்க, நான் என்ன கேட்டேன், நீ யார், நீ எதுக்கு என்ன காணத்தன, இது தானே கேட்டேன், இதுக்கு நீ ஸ்லாப் பண்ணுவியா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையாட்டம் அழுகுறீங்க. ஜிமின் வந்து இந்த ஆக்டிங் போடுறவெல்லாம் கேங்கிட்ட வேண்டாம் என்ன, புரியுதா? எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணியே தீருவேன். சின்ன பொண்ணு கூட பார்க்காம இப்படியா அடிப்ப, இப்படியா டோர்ச்சர் பண்ணுவேன், நீ உனக்கு ஈவி இறக்கமே இல்லையா ஜிமினா? அம்மாடி எனக்கு ஈவி இறக்கமே இல்லடி, சின்ன பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், புரியுதா? சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுற வழியை பாரு, புரியுதா? முடியாது, நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டீங்க. நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன்ல. ஸ்லாப் பண்ணிக்கிட்டே இருக்கான், விடாமல் ஸ்லாப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு, அடிச்சே உன்னை சாவடிச்சிருவேண்டி, ஒழுங்காக கோஆப்ரேட் வழியை பாரு, புரியுதா? முடியாது, நான் பண்ண மாட்டேன், நீ அடித்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க ஜிமின்கிட்ட. ஜிமினால சுத்தமாக முடியல, ரொம்ப கோவம் வருது, இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு செம்மையாக ஓட்டிக்கிறான். உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பயத்தில் அழுகுறீங்க. வாய முடுறீங்க என்ன, சீன் மயிரை போடுறியா அழுது? இப்படி சீன் மயிரை போட்டால் வெட்டுருவேன் நினச்சி இதுவன் மட்டும் நினைக்காத, புரியுதா? உன்னாலாம் கேட்க மாட்டேல்ல, எப்படி என் வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
அப்படின்னு சொல்லிட்டு கையரெல்லாம் அவுத்து விட்டுட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்து காரில் டுமான்னு தள்ளி விட்டுறான். ஸ்ட்ரெயிட்டாக காரை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். விட்டு இறங்கிட்டு உங்கள் குட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். கெஞ்சுறீங்க, விடுடா ஜிமின் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. ஜிமின் இறக்கமே காட்டலை. முட்டி பிடிச்சி இழுத்து தடத்தாலும் இழுத்து கூட்டிகிட்டு போய் ரூமில் தள்ளி விட்டுறான். நீங்கள் இந்த மோன்னு போய் விழுந்துடுறீங்க. வந்து ஃபோர்ஸாக தள்ளி இருப்பான், பயங்கர ஃபோர்ஸில் தள்ளி விட்டதில் உங்களுக்கு ஹெட்லேயே பயங்கரமாக அடிபட்டு அப்படியே பிளட் லைட்டாக ரொம்ப லீக் ஆகுது. இப்போ கூட ஜிமின்ட்ட ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் விட்டுரு ஜிம்மன், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. ஜிமின் ஈவி இறக்கமே காட்டலை. என்ன சைக்கோவா, ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சம் கூட இறக்க காட்ட மாட்டியா ஜிம்மனா? எவ்வளோ நேரம் கெஞ்சுறேன். ஏய், உனக்கெல்லாம் ஏன்டி இறக்கம் காட்டுவான்? உனக்கெல்லாம் இறக்கம் நான் காட்டக்கூடாது. தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறோம். அவங்கள தள்ளி விட்ட ஃபோர்ஸில் நீங்கள் வேறு எதுலேயே போய் முன்னாடி போய் செம்மையாக மோதிடுறீங்க. அப்படியே செம்மையாக பிளட் லீக் ஆகுது உங்களுக்கு. அப்படியே தலைலாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு சுற்றுது, எல்லாம் பிளர்ராக தெரியுது. பொத்துன்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறீங்க. அப்போ கூட இறக்கமே காட்டலை. ஃபோனை அவன் வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்கள பார்க்குறான். பார்த்துட்டு என்னோட அவ்வளோ பிளட் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்ட், பாஸ் சொல்லுங்கள் பாஸ், இந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து ஜிமினை வந்து தூக்கி ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுக்க வைக்கிறான். ஆகிட்டு வெளியே வரான். வந்துட்டு சோஃபாவில் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான். சைடு உங்கள் அம்மா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் ஆளை காணுமே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் உங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. என்னங்க என் பிள்ளைய காணுங்க, இவ்வளோ நேரம் ஆச்சுங்க, ஷாப்பிங் போனவ இன்னும் ஆளை காணோம், வீட்டுக்கே வரலை, எனக்கு பயமாக இருக்குங்க. எப்படி சொல்கிற? இன்னும் பிள்ளை வரலன்னு அசால்ட்டா சொல்கிற? அறிவு இருக்கா அவனுக்கு? ரொம்ப பயமாக இருக்கேன், என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்தோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க. பயப்படாத ஒன்றும் ஆகாது நம்ம பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் 2 பேரும் இருக்காங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும். இப்படி இருக்கும்போது கால் வருது. இவன் தான் கால் பண்ணுறான். யார் இது? புதுசாக இருக்குது நம்பரு. சரி, யாராக இருக்கும்? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வந்து, ஹலோ, யார் பேசுகிறது? உன்னோட உன் புருஷன் தாண்டா பேசுகிறேன் மாமனாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி சொல்கிறான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன இந்த பேச்சு இப்படிலாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேசணும் சொல்லு மாமனாரே, வேற எப்படி பேசணும்? டேய், எனக்கு என்ன இதான் வேலை மீறு நினச்சியா? பொண்ணு பேர் ஸ்ருதி தானே? ஆமாம், என் பொண்ணு பேர் ஸ்ருதி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணு இப்போது என் கஸ்டடியில் தான் இருக்கா, என் குடனில். உன் பொண்ணு வேணும்னா நான் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, போனோமா பார்சல் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். புரியுதா? இல்லை, என் பொண்ணை எது பண்ணிடாதடா. டேய், எது பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்படி வா வலிக்கு. நீ என்ன பண்ணுற தெரியுமா? 5 லட்சம் சீக்கிரமாக எனக்கு ரெடி பண்ணி கேஷ் அனுப்புகிற. இல்லைன்னு நினச்சிக்கோ, பொண்ணு வீட்டுக்கு போனோமா தான் வந்து சேருவா. புரியுதா? 5 லட்சமா? என்ன 5 லட்சமானு இழுக்கிற? அப்போ உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணாமா? இல்லை, என் பொண்ணை மட்டும் எது பண்ணிடாத, நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் மணி கேஷ். சரியா, ப்ளீஸ் என் பொண்ணை மட்டும் எது பண்ணிடாத. உன் பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ கொண்டு வரலன்னு வச்சுக்கோயேன், பொண்ணு வீட்டுக்கு போனோமா தாண்டா வந்து சேருவா. புரியுதா? இல்லை, என் பொண்ணை எது பண்ணிடாத, நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். அது நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பாடிகார்ட்டை சொல்லிடுறோம். டேய், அவன் அப்பாங்கார கேஷ் கொண்டு வருவான், அதை வாங்கிட்டு இங்கே வந்து வந்து ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஷ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஜிமின்ட்ட வந்து கொடுக்குறாங்க. ஜிமினும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கால் பண்ணுறான். அவங்களும் அட்டென்ட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் கேஷ் கொடுத்துட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என் பொண்ணை விட்டுருப்பா, ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பா. ரொம்ப கெஞ்சுறாங்க ஜிமின்கிட்ட ஃபோனில், என் பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்து, ஆயமுட்றா மயிரே, பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் கேஷ் கொடுத்துட்டா, உன் பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க போலையே.
ஆனால் உன் பொண்ணை விடுவேன் மட்டும் நினைக்காத அப்பங்காரன்னே மாமனாரே. என்னப்பா இப்படிலாம் பேசுகிற? நீ சொன்ன கேஷ்லாம் நான் கொடுத்துட்டேன் தான். ஆனால் உன் பொண்ணை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை பண்ணிட்டு வேணா உனக்கு உன் பொண்ணை வீட்டில் அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அவ்வளோதான். உங்கள் அப்பா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே உட்காந்துடுறாங்க. உங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. இந்த சைடு நம்ம ஜிமின் நேராக அவங்க ரூமுக்கு தான் வரான். உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜிமன் இதை பார்த்துட்டு, என்ன அழுது சீனா போட்டீங்க தப்பிச்செல்லாம் யோசிச்சுக்கிறியோ? ஏன் ஜிமன் இப்படிலாம் நடந்துக்கிற? கொஞ்சம் கூட இறக்கமே நீ காட்ட மாட்டேங்க. நீ மனுஷனே இல்லை, மிருகண்டா. நான் மிருகந்தான், எவன் இல்லைன்னு சொன்னான்? ஆனால் உன் அப்பங்காரன் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காண்டி. இப்போதாண்டி தெரியுது. என்ன அப்பாவா? என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் அப்பன்ட்ட இப்போ தாண்டி பேசி கேஷ் மணியெல்லாம் வாங்கிட்டு உன் பொண்ணை போனோமா வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். என்னடா சொல்லி வச்சுருக்க? இப்படி ஏன் சொன்னேன்? ஐயோ அவங்க கேட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. புலம்புறத நிறுத்திடி மயிறு. நீ லூஸா? இப்படிலாம் சொல்லுவியா? அறிவில்லை உனக்கு? ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? என்னென்ன இப்படி சொல்லி வச்சுருக்க? ஹார்ட் பேஷனோ பிபி பேஷனோ எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், புரியுதா? சைக்கோ ஜிமினா, சைக்கோ. ஆமாடி, நான் சைக்கோ தான். என்ன நான் இல்லை நான் சொன்னேன்? ஓவராக பேசிட்ட. உனக்கு டார்ச்சல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கான். பயங்கரமாக டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் சுத்தமாக முடியல. திரும்பவும் ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க அப்படியே மயக்க போட்டு. அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் ஹக் பண்ணி தான் படுத்திருக்கான். 2-3 நாளாக செம்மையாக உங்களை விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் நீங்கள் ரொம்பவே சீரியஸ் ஆகிடுறீங்க. ஜிம்மிக்கு லைட்டாக பயமே வந்துடுது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர் செக் பண்ணுறாங்க. உங்களை செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வர்றதை பார்த்துட்டு ஜிம்மின் வேகமாக ஜிம்மின் டாக்டர்கிட்ட கேட்குறான். டாக்டர் ஓகே தானே? ஓகேன்னு சொல்ல முடியாது ஜிம்மா, அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கான விஷயத்தில் தான் இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், அது எப்படின்னா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. சாப்பிடாம தூங்காமல் எதையும் நினச்சி ரொம்ப பயந்து அது ரொம்ப கிரிட்டிக்கான விஷயத்தில் இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அதாவது உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. அதாவது மைண்ட் இஸ் த பிரெயின். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அது பழைய விஷயத்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என்ன பழைய விஷயத்த மறந்துட்டாளா? என்ன சொல்கிறீங்க? எஸ், இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜிமன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியாவது சரி பண்ணிடலாம்ல டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட எந்த யூஸ் கிடையாது ஜிமா, சாரி. கொடுக்குற மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டாக இது கொடுத்துருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா ஜிமா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாமே கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியே நிற்கிறான். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு. ஜிமன், என்ன ஜிமன் பண்ணி வச்சிருக்க பொண்டாட்டிய? நானே ஐயோ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே செம்மையாக முட்டி போட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அழுது முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் ரூமுக்குள்ளே. சின்ன பிள்ளையாட்டம் எதையோ வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஏய் வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களாம் உடனே போயிட்டு உட்காந்துட்டு சாப்பாடா ஜிமினா? ஆமாடி சாப்பாடு. யார் பேர் வச்சா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீ க்யூட்டாக கேட்குறீங்க. ஜிமின் அது எங்கள் அம்மா அப்பா தான் வச்சாங்க. ஓ நல்லா இருக்கு, க்யூட் நேம். சிமினா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்கள் க்யூட்டாக சாப்பிட்டு இருக்கீங்க ஜிமின்கிட்ட. இப்படி இருந்தவ ரொம்ப திமுறாக என்கிட்ட பேசுவாள் என்கிட்டே. ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்றான் அவங்கள.
கொஞ்ச நாள் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். அவங்கள எங்கேயுமே போக விட மாட்டான். பக்கத்துலேயே வச்சு வச்சு நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் ஜிமினை. அப்பா அம்மாட்டையும் போய் பேசிடுறான். அப்பா அம்மாவும் ஓகே பண்ணிடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு மேரேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கான் மேரேஜ்க்கு. இருந்தாலும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. எல்லாமே மறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினுக்கு. அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அவன் வாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்களும் ரெடி ஆகிருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக சாரியில் செம்ம அழகாக இருக்கீங்க. அப்புறம் மேரேஜ் நல்லபடியாக முடியுது 2 பேர்த்துக்கும். அப்படியே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடுது. நீங்கள் தலை மேலே கையை வச்சுட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஜிமினுக்கு அள்ளு விட்டுருச்சு. பயமாயிடுச்சு. ஏய் பொண்டாட்டி என்னடி ஆச்சு? அப்படி உனக்கு ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு நேராக தூக்கிட்டு போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்றான் நம்ம ஜிமினு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினு அதுக்கு மேலே செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும். டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஜிமின் வந்து ஓடியா போய் கேட்குறான். டாக்டர் அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைல்ல சொல்லுங்கள் டாக்டர். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜிமன், நீங்கள் பதட்டமாகாதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. என்ன சொல்லுங்கள் டாக்டர். உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, டாக்டர் நான் போய் பார்க்கலாமா? தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள் எல்லோரும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஜிமினை ஹக் பண்ணி செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். சாரிடி பொண்டாட்டி. ஜமன் பரவாயில்ல ஜிமன், நீ என் புருஷன்டா. டார்ச்சர் பண்ணாலும் நான் தாங்கிப்பேன் ஜிமினா உனக்காக அப்படின்னு சொன்னோன்னே ஜிம்மன் செம்மையாக ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறான். நீங்கள் சமாதானப்படுத்திட்டீங்க ஜிமினா. ஜிமன் அழுகாத ஜிமன். இல்லடி நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் உன் புருஷன் ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்கும். ஏன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குது எல்லாத்துக்கும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக நம்மளை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்கள் அவங்க லைட்டாக பயமாக இருக்குது. ஐயோ ஏற்கனவே என்ன ஆட்டம் ஆடுவான் இவன், ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கூப்பிட்றான். ஏண்டி அங்கேயே நிற்கிறா வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானே. நீங்களும் போயிட்டு என்ன ஜிமினா ஜிமினா அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி சொல்ல ஜிமினா லவ் யூ டூடி பொண்டாட்டி. கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வாடி பொண்டாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணி அப்படியே செம்ம லவ் அந்த லஸ்ட்லேயே காமிச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக அந்த லஸ்ட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக அவ்வளோ க்யூட்டாக நடக்குது. எனக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா அதோட இந்த எபிசோட் கதை முடியுதே. நெக்ஸ்ட் எபிசோட் கதையில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ டூ சராங்கியோ புயஷுப்பு. பாய் 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 பாய்.